ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸ்ல மந்திர வீரபாண்டியன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மதிமாறன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்துல வெங்கட் செங்குட்டுவன், இவானா மெயின் லீடா நடிச்சிருக்காங்க. சென்னையில ஒரு சீரியல் கில்லர் பெண்களை ரேப் பண்ணி துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு இருக்கான். அதே நேரத்துல படத்தோட ஹீரோவான வெங்கட் செங்குட்டுவன் வீட்டுல நடந்த ஒரு சோகமான சம்பவத்தால தற்கொலைக்கு முயற்சிக்கிறான். இப்படி இருக்க ஹீரோ அந்த சீரியல் கில்லரை பிடிக்க காரணமா இருந்தது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்ன நம்ம ஈராட் மூவிஸ்ல வார வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தையும் சில படங்களோட முழு கதையும் பாக்குறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற இவானாவும் வெங்கட் செங்குட்டுவனும் ட்வின்ஸா பிறந்தாலும் வெங்கட் மட்டும் உடல் வளர்ச்சி குறைபாடால கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகிறான். இப்படி இருக்க ஒரு நாள் இவானா தான் படிக்கிற காலேஜ் ப்ரொஃபசர் கூட ஓடி போயிடுறா. இதனால அவனோட அப்பாவும் அம்மாவும் தற்கொலை செய்துக்கிறாங்க. இந்த சோகத்துல தானும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி கடைசி நேரத்துல மனசு மாறி இவானாவை தேடி சென்னைக்கு போறான் வெங்கட். அங்க இவானா வீட்டுல தங்கும் போது பக்கத்து வீட்டு பெண் காணாம போனதால தன்னோட பேரண்ட்ஸ் எடுத்த முடிவை அவங்களும் எடுத்துட்டு போறாங்கன்னு சரியான நேரத்துல அவங்கள காப்பாத்திடுறான். அடுத்து அந்த பெண்ணை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்க அது சீரியல் கில்லர் கிட்ட விடுது. அப்படியே தன் இவானா தான் அந்த சீரியல் கில்லரோட அடுத்த டார்கெட்னு தெரிய வரும்போது அடுத்து என்ன நடந்தது என்பதுதான் படத்தோட மீதி கதை. முதல்ல ஒருத்தரோட உடல் அமைப்பை கேலி கிண்டல் பண்ற விஷயத்தை எடுத்ததுக்காகவும் அதுக்காக வெங்கட் செங்குட்டுவனை ஹீரோவா போட்டதுக்கும் தயாரிப்பாளரை பாராட்டணும். அவருக்கு நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு. மேலும் அற்புதமா டான்ஸும் ஆடுறாரு. அவர் ஆட தொடங்கும் போது கேலி செய்து கூச்சல் போட்ட கூட்டம் அப்படியே மாறி விசில் அடிக்கும் போது நமக்கும் அதே ஃபீலிங்கை கொடுக்குது. முதல் படம் போல இல்லாம இயல்பாவும் நடிக்க செய்திருக்கார் வெங்கட். அடுத்து எங்கேயும் அவ்வளவா தொய்வில்லாத கதையை எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு கார்த்திக் ராஜாவும் மியூசிக்கால மெருகேற்றிருக்காரு. இதுல மைனஸா இருக்கிறது படம் நெடுக வர அந்த போதனைகளும் பாடி ஷேமிங் விஷயங்களும் தான். அடுத்து எம்.எஸ். பாஸ்கரை ஒரு முற்போக்குவாதியா காமிச்சிட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு பொசுக்குன்னு அந்த முடிவை கொடுத்தது முரணா இருக்கு. சீரியல் கில்லர் இன்வெஸ்டிகேஷன்ல எல்லா க்ளூவையும் வெங்கட்டே கொடுக்குற மாதிரியும் போலீஸ் தரப்புல இருக்கிற ஆள் எல்லாரையும் சகட்டு மேனிக்கு அடிக்கிறதும் மேலும் முட்டாள் மாதிரி சித்தரிச்சிருக்கிறது நெருடல். எல்லாத்துக்கும் மேல சீரியல் கில்லர் சம்பவத்தை இவானா குடும்பத்தோட கோர்த்து விட்டது தேவையே இல்லாத விஷயம். மொத்தத்துல பாடி ஷேமிங் சப்ஜெக்ட்டை மண்டையில் அடிக்கிற மாதிரி சொன்னதுக்கும் மாற்றுத்திறனாளிகள் சாதிச்சா மட்டும் அவர்களை சக மனுஷனாவே பார்க்குற கண்ணோட்டத்தை மாத்த முயற்சி எடுத்ததுக்கும் வெங்கட் செங்குட்டுவனோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் எல்லாத்துக்கும் மேல கதையை சுவாரஸ்யமா கொண்டு போனதால படம் ஒரு தடவை பார்க்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.